இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் ஆரணி கோகுல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனா அதிமுக பொதுக்குழு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க. அடுத்த கட்டம் என்னன்னு கேட்கும்போது அதிமுக இது எங்களுடைய முதல் படின்னு நிரூபிச்சிருக்காங்க. உங்கள் கருத்து என்னன்னா? அதிமுகவினுடைய பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் வருடம் நடந்து கொண்டிருக்க பொதுக்குழு. எப்பவுமே அதிமுகவினுடைய பொதுக்குழு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவா இருக்கும். அதுவும் இந்த வருடம் 2025 இந்த வருடத்தில் நடந்த ஒரு பொதுக்குழு அடுத்த தேர்தலை ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவதற்கான ஒரு பொதுக்குழுக்கு ஒரு அடித்தளமா நான் பார்க்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்கிறோம். மக்களுக்காக இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று புரட்சி தலைவி அம்மா சொன்னதை போல் இந்த இயக்கம் அடுத்த தேர்தல் வெற்றி பெறுவதற்கான அடித்தளமாக இந்த பொதுக்குழு அமையும். எங்களால் எடப்பாடியார் இந்த பொதுக்குழுவிலே மிகச் சிறந்த முறையிலே தொண்டர்களின் உணர்ச்சியை ஊட்டுகின்ற வகையிலே எப்படி தேர்தல்களை சந்திக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை எல்லாம் மக்களிடத்திலே எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதெல்லாம் அருமையாக தொண்டர்களுக்கு புரிகின்ற வண்ணம், நாட்டு மக்களுக்கு தெளிகின்ற வண்ணம் அருமையாக எடுத்து வைத்திருக்கிறார். அதனால் இந்த பொதுக்குழு எங்களுக்கு ஒரு வெற்றியினுடைய முதல் படியாக தான் நான் பார்க்கிறேன். ஆனா இதே நேரத்துல முதல்வர் அவர்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராரு. இதுல இருந்து இது எப்படி மாறுபடும்? மக்கள் எதையே எப்படி போய் சேர்த்தீங்க? அது அவர் வெற்றி வாக்குச்சாவடின்னு சொல்றாரு. அது வெத்து வாக்குச்சாவடி. இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா வெத்து வாக்குச்சாவடி தான். எங்கேயுமே வெற்றியே கிடையாது. 2026 2021 அவ்வளவு பிரம்மாண்டமா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நடந்த எலெக்ஷன்ல 40 MP. நாடாளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறங்க. எடப்பாடியார் நேற்று பொதுக்குழுல தெளிவா சொல்லி இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. 2021 சட்டமன்ற தேர்தல் நான் சொல்றேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடம் வெற்றி பெற்றாங்க. அதிமுக ஒரே ஒரு MP பிடிச்சோம். ஆனா அதன் பிறகு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி அதிமுக கூட்டணி 75 தொகுதி பெற்றுச்சு. இன்னைக்கு வாக்கு சதவீதம் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுக்கும் சின்ன ஒரு 100 வாக்கு சதவீதம் தான் எங்களுக்கு கம்மி. அப்படி மாபெரும் வெற்றியெல்லாம் ஒண்ணு திமுக பெறல. 2011 அதிமுக பெற்ற வெற்றி போலாம் திமுக பெறலையே. இன்னைக்கு வலிமையான எதிர்கட்சியாக, பிரதான எதிர்கட்சியாக எங்க அண்ணன் எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. அது எப்படி நீங்க மாபெரும் வெற்றின்னு சொல்லலாம்? அது ஏதோ ஒரு மயிர் இழையில ஆட்சியை இழந்து விட்டோம் அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து அது மாபெரும் வெற்றியெல்லாம் கிடையாது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதனால கருணாநிதி பையன் சட்டையெல்லாம் கிழிச்சுட்டு சுத்துறானேன்னு 2021 ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டாங்க. இந்த முறைலாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க எப்படி எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கலாம்னு. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வருகின்ற தேர்தலிலே வெத்து வாக்குச்சாவடி தானே தவிர்த்து வெற்றி வாக்குச்சாவடி எங்கேயுமே கிடையாது. டெபாசிட் இழந்து 2011 போல் வரப்போற தேர்தல் அமையும் என்பதில் நான் தெளிவா இருக்கிறேன். நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கான எல்லா முன்னேற்ற வசதிகளையும் செஞ்சிருக்கோம். பெண்களுக்கான 1000 ரூபாயில இருந்து மாணவர்களுக்கான 1000 ரூபாய், இன்னைக்கு மடிக்கணினி வேற கொடுத்திருக்கோம். நான் என்ன கேக்குறேன், நீங்க நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. நாளைக்கு எலெக்ஷன் வரப்போது இன்னைக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க. 4 ஆண்டு காலம் எங்க போயிருந்தீங்க? 4 ஆண்டு காலம் கோமால இருந்தாரா ஸ்டாலின்? நான் கேட்கிறேன், 4 ஆண்டு காலம் அப்போலா மருத்துவமனையிலே ஐசியூலே கோமால இருந்தாரா ஸ்டாலின்? 4 ஆண்டு காலம் எங்கயா போன நீ? நிதி பற்றாக்குறையா இருக்கும்போது நிதி வராங்க. ஒப்பனுக்கு நடுக்கடல்ல பேனா வைக்கிறதுக்கு நிதி இருக்குது. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுப்பதற்கு நிதி இல்லையா? 2011 எப்படி இருந்துச்சு தமிழ்நாடு? எங்க பார்த்தாலும் கரண்டே கிடையாது. அதையும் மாத்தி மாணவர்களுக்கு மடிக்கணினியும் கொடுத்த தலைவி எங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா. ஏன்னா மாணவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைத்த இயக்கம் அதிமுக இயக்கம். 4 ஆண்டு காலம் மாணவர்களுக்கு லேப்டாப் கிடையாது, இன்னைக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போனே பெரிய லெவல்ல வளர்ந்துருச்சுமா. எல்லாரும் ஸ்மார்ட் போன்ல இன்னைக்கு இன்டர்நெட்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிலவுக்கு இன்னைக்கு 5G வந்துருச்சு. எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துச்சு. நீ டெக்னாலஜி இல்லாத காலத்துல தாங்க கொடுக்கணும். பசியில இருக்கும் போது தான் ஒருத்தனுக்கு சோறு போடணும். அவன் ஃபுல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சோறு போட்டு பலன் கிடையாது. இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பசங்களே ஸ்மார்ட் போன் இருக்கப்பட்டவனும் சரி இல்லாதப்பட்டவனும் சரி வாங்கி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட காலம் வந்துருச்சு. இப்ப தேர்தலுக்கோசம், அற்ப அரசியலுக்கோசம், ஓட்டு அரசியலுக்கோசம் நீ ஏமாத்தி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கேள்வி, இவ்வளவு நாள் நீ கோமால இருந்தியா? இப்ப முழிச்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க கான்சியஸ் வந்துட்டீங்களா? சார் அது மட்டும் இல்லாம மக்களுக்காக எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஒண்ணுமே செய்யலங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, மாணவர்களுக்கு 1000 ரூபாய். நீங்க மாசம், நான் கேக்குறேன், மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறேன் மார்க் தட்டுறீங்களே. முதல்ல மகளிருக்கு என்னங்க தேவை? தமிழ்நாட்டுல பாதுகாப்பு தானமா தேவை. மகளிருக்கு மாசம் 1000 ரூபாவா தேவை? அடிச்சாரு இரும்பு கரம் எல்லாம் துருப்பிடிச்சு கைலாங்கடைக்கு போயிடுச்சு அவருடைய இரும்பு கரம் எல்லாம். நீங்க பாருங்க, மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு தேவையில்லை. என்னுடைய சகோதரிகள், என்னுடைய மகளிர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மகளிருக்கு பாதுகாப்பு தேவை.
அதிமுக ஆட்சியில காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகராக தமிழக காவல்துறை இருந்துச்சு புரட்சி தலைவி அம்மா காலத்துல, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துல. பொள்ளாச்சி இஷ்யூ ஞாபகம் இருக்கும். நீங்க காவல்துறையே கிடையாதுங்க. அதிமுக பொள்ளாச்சி இஷ்யூ ஞாபகம் இருக்கும் சார். எங்க ஞாபகம் இருந்துச்சு. அன்னைக்கு எங்க அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்தார். உடனடியா சிபிஐக்கு வழக்க மாத்தினாரு. மக்களை பத்தி அவர் யோசிச்சாரு. இன்னைக்கு வழக்க மாத்தி இன்னைக்கு தீர்ப்பு பெற்று கொடுத்திருக்கிறோம் நாங்க. நீ சிபிஐக்கு மாத்தியா? அண்ணா நகர்ல நடந்த அண்ணா நகர் குற்றவாளி தவறு பண்றது, நாங்க போராட்டம் பண்ணா மாவு கட்டு போட்டு அவனை கூட்டு போய் ஆதரவு கொடுக்கறது, இப்படி இதுவாங்க குற்றவாளியை சுட்டு பிடிக்கிற லட்சணம். மகளிருக்கு 1000ன்றீங்களே, மகளிருக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க, அப்புறம் நீங்க 1000 ரூபாவை கொடுக்கலாம். மகளிருக்கே பாதுகாப்பு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவிக்கு பாதுகாப்பு கிடையாது. அண்ணா நகர்ல இன்னைக்கு பச்சிலம் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாது. முந்தா நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறாங்கம்மா, ஆர்த்தி ஸ்கேன்ஸ்னு ஒரு ஸ்கேன் சென்டர் இங்க அண்ணா நகர், இந்த பகுதியில் இருக்கிற அண்ணா நகர் பகுதியில் ஆர்த்தி ஸ்கேன்ஸ், அதில் பணிபுரிகின்ற ஒரு நபர் ஒரு பெண் வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்கள வந்து பரிசோதனை ஸ்கேன் செய்து கொள்வதற்காக ஸ்கேன் சென்டருக்கு வராங்க. அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கலாம். அப்ப எந்த அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பிறக்கிற குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல. 96 வயசுல செத்து எப்படா போலான்னு நினைக்கிற பாட்டிக்கும் இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது மகளிருக்கு 1000 முக்கியம் கிடையாது. பாதுகாப்பு தான் 40 நம்பர் நடந்தது, இந்த ஆட்சியில 20 தான் நடந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஏங்க டெய்லி தினந்தோறும் நடக்குதுங்க. இன்னைக்கு பாலியல் தொல்லை இல்லாத பேப்பரும் கிடையாது, நியூஸும் கிடையாது. தினந்தோறும் நீங்க பாருங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எங்கங்க இல்லாம இருக்கு? எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு ஸ்டாலினுடைய கொடுங்கோல் ஆட்சியில. சார், இதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில இருந்ததை விட பெட்டரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்னங்க பெட்டரா பண்ணாரு? படிக்கிற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தான் பெட்டரா? என்னங்க பெட்டர்? ஒண்ணுமே பெட்டர். வெளியில போறாங்க, அதனால நடக்குது. இதுக்கு ஒரு போலீஸ் எல்லாருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், பண்ணவன் திமுக காரன், பண்ணவன் திமுக காரன் தானேங்க. உங்க கட்சிக்காரன் தானே பண்றான். எப்படி சார் கட்சிக்காரன்? ஏங்க அமைச்சர் போய் பிரியாணி சாப்பிடுவார், கட்சிக்காரன் இல்லையா? அப்புறம் ஒரு அமைச்சர் டைம் விட்டுட்டு போய் பிரியாணி சாப்பிடுறாருன்னா நான் என்ன கேக்குறேன், ஒரு கடையில போய் பிரியாணி சாப்பிட்டாருன்னா அவருக்கு பிரியாணி பிடிக்கும், போய் சாப்பிட்டாரு. வீட்டுல போய் எப்படி பிரியாணி சாப்பிடுவாரு சார்? அதுதான் திமுக அனுதாபின்னு சொன்னாரு சார். அப்புறம் எப்படி 21ல ஓட்டு கேட்டு அவர் சுத்தினாரு? அந்த நாய் மீது பல வழக்குகள் இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில் அவனை சிறைக்கு அனுப்பணும் நாங்க. அவனை வெளியே விட்டது திமுக. இது போன்ற பல வழக்குகள் இந்த ஆட்சியில நடந்து கொண்டிருக்கின்றது. பல தினம் இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரம் கூட எத்தனை பச்சிலம் குழந்தைகள் இந்த ஆட்சியில பாலியல் தொல்லைக்கு ஈடுபட்டு இருப்பார்கள் யோசிச்சு பாருங்க. அது கூட நடந்துட்டு இருக்கும். நான் பேசி முடிச்சுட்டு போன் எடுத்து பாக்குறேன், ஒரு நியூஸ் பாக்குறேன்னா அப்ப கூட தெரியுதுங்க இந்த ஆட்சியினுடைய அவலம். 19,931 போக்சோ வழக்குகள் இந்த ஆட்சியில பதிவுபட்டிருக்கு. இன்னைக்கு மகளிருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு தாங்க வேணும். நீங்க தர 1000 ரூபாய் அவசியம் கிடையாதுங்க. பாதுகாப்பு கொடுங்க. தமிழகத்தின் சுந்தர பாண்டியனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆமா, சுந்தர பாண்டியன் அவரு. நீங்க வேற ஏங்க அதெல்லாம் சொல்லிட்டு போறேன். நான் வேற அவர் ஏங்க சுந்தர பாண்டியன் அவரார்? பாதுகாப்பு கொடுங்க. நீங்க நான் கேட்கறது, நீங்க ஆட்சி செய்யுங்க, பாதுகாப்பான முறையில் ஆட்சி கொடுங்க, மக்களுக்கு சரியான முறையில கொடுங்க. என்ன வேணுமோ அதை செய்யுங்க மக்களுக்கு. ஒண்ணுமே ஒப்பனுக்கு செய்யறீங்க, உன் பிள்ளைக்கு செய்யறீங்க, உன் பேரன் ஃபுட்பால் விளையாட போறானா அதுக்கு போய் நேரில் பார்க்க தெரியுது. எல்லாம் பண்றீங்க, உங்க குடும்பத்துக்கு பாக்குறீங்க. நாட்டு மக்களுக்கு பாருங்க, வீட்டு மக்கள் அப்புறம் பார்ப்பீங்க. ஏன்னா நாட்டு மக்கள் தான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, முதலமைச்சர் பொறுப்பு. அதை பாருங்க நீங்க முதல்ல. சார், நீங்க பொதுக்குழு நேத்து நடத்தி முடிச்சீங்க. ஆனா 70 சீட்டு கூட அதிமுக வாங்காது, 230ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வைகோ அவர்கள் ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருக்காங்க. பெரிய ஞானி வைகோ. 70 பேர் கூட அவர் கட்சியில கிடையாது. வயசான காலத்துல 70 பேர். இப்ப அவரோட நிலைமை அடுத்து அவங்க பையனை எப்படின்னா ஒரு நிலைமையை ஆக்கிடணும். ஒரு பார்லிமெண்ட் டைகராக திகழ்ந்தவர் அண்ணன் வைகோ. அண்ணன் வைகோ மீதுலாம் எனக்கு அவருடைய பேச்செல்லாம் நான் சிறு வயதுல ரசிச்சு கேட்டிருக்கிறேன். பெரிய ஒரு பேச்சாளர், சிறந்த பேச்சாளராக இருந்தவர். பல இளைஞர்களை தன்னுடைய பேச்சால ஈர்த்தவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளர். பார்லிமெண்ட்ல அவர் பேசணும் அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட தலைவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அதுவும் எப்படிப்பட்ட தலைவர் ஸ்டாலின். அவர் அடியில போய் நீ அவர் கால் அடியில போய் உட்கார்ந்துருக்க, நீ எவ்வளவு கீழ்த்தரமா மாறிட்ட. 70 சீட்டு ஜெயிக்க. நான் ஒன்னே ஒன்று அண்ணன் வைகோக்கு சொல்றேன், இன்னைக்கு திமுகல 4 சீட்டு 3 சீட்டு இது வைகோக்கு ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லி 6 சீட்டு கேட்பாரு? நீ கொடுக்கல, நான் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டி தான் நீ சீட்டே வாங்கணும். அப்படி இருக்கிற அண்ணன் வைகோலாம் பார்த்து பேசுங்க. அப்புறம் நாளைக்கு 1 சீட் 2 சீட்லேயே உங்களெல்லாம் முடிக்கிடுவாங்க. அதிமுகவை நாங்கள் பார்த்துக்கிறோம். 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் எத்தனை தொகுதி நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதுன்னு. நீ எத்தனை சீட் அங்கே வாங்கலாம்? 1 டிஜிட்டில் வாங்கலாமா, 2 டிஜிட் வாங்கலாமா? 70 பேர் தான் இருக்கிறாங்க கட்சியில, 30 பேர் சீட் வாங்கி கொடுக்கலாமா? அதை பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு அதிமுகவை பற்றியெல்லாம் அண்ணன் வைகோ இதுக்கப்புறமும் விமர்சித்து வந்தார். அவருக்கு பதிலடி இன்னும் மிகவும் இதுவாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
கட்சியே ஒழுங்கா இல்ல, இன்னும் யாரெல்லாம் முக்கிய தலைவர்கள் தாவேக்காக்கு போக போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க சார். யார் பேசுறது? எல்லாரும் தான் பேசுறாங்க. ஏங்க நேத்து பொதுக்குழு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிருக்காரு, ரொம்ப மிக மிக முக்கியமானவர்கள் எல்லாம் அதிமுகல இருந்து டிவிகேல வந்து பண்ண போறாங்க, வரப்போறாங்க. நேத்து பொதுக்குழு பாத்தீங்கல்ல, எங்க அண்ணன் சி.வி. சண்முகம் எப்படி பேசினார், முன்னாள் அமைச்சர். டேய் இது எங்க கட்சிடா, அதிமுக பேசினாரு. உணர்வுங்க, உணர்வு பூர்வமா பேசுறதுன்றது வேற. அவர் வாய் வார்த்தையில பேசினார். 60 வருஷம் அந்த கட்சியில உட்கார்ந்து இருந்தவர் அவரு, அவருக்கு உணர்வு இருக்காதுன்னு சொல்றீங்களா சார்? ஏங்க போயிட்டாவே உணர்வு கிடையாதுங்க. நீ ஏங்க போற? என்னோட எண்ணம் என்னன்னா, நம்ம ஒரு கட்சியிலே இணைந்து விட்டோம், அந்த கட்சி நமக்கு பலன் தருது நம்ம ஒரு கொள்கையை பிடித்து ஏர்ந்து விட்டோம், ஒரு கொள்கை தலைவர்களை பிடித்து ஏர்ந்து பாடுபடுவேன்னு சொன்னவர் இன்னைக்கு போயிருக்காருன்னா அவருக்கு நீங்க ஒன்று சேர்த்தீங்களா? 1 மாத காலம் வெளியே போய் ஒன்று சேர்த்தியா? நீ வெளியே போயிட்டு உன்னுடைய சுயலாபத்திற்கோசம் 2026 மீண்டும் நம்ம எம்எல்ஏ ஆகணும்ன்ற ஆசைக்கு நீ வெளியே போன ஓடுகாலி நீ. சார் இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்புனா இருக்கணும், சரினா இருக்கணும். இந்த கட்சியிலே 10 ஆண்டு காலம், இந்த கட்சியிலே 50 ஆண்டு எங்க கட்சி ஒண்ணு சேருங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்றது ஒண்ணு, செங்கோட்டையன் ஒரு ஓடுகாலி. இந்த இயக்கத்திலே பல லாபங்கள் அடைந்து, நான் சொல்ல வரதை கேளுங்க, இந்த இயக்கத்திலே பல லாபங்கள் அடைந்து, இந்த இயக்கத்தினால் பெரும் பதவி அனுபவித்து, பெரும் பேரை அனுபவித்து, பெரும் புகழை அனுபவித்து, இந்த இயக்கத்தை பற்றியே தவறாக வெளியே போய் நீ பேசுகிறாய், இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறாய். உனக்கு அரசியல் பிடிக்கலாம், ஓரம் போய் உட்காரியா? நீ சாதாரண ஒரு குப்பனோ சுப்பனோ போல நான் சொல்ல மாட்டேன். இந்த இயக்கத்துல பேரும் புகழும் நீ சம்பாதிச்சிருக்க. இந்த இயக்கம் உன்னை எந்த இடத்தில் வைத்திருந்தது? 10 முறை உன்னை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். வெறும் செங்கோட்டைன்றது ஒப்பம் பேரை வச்சா தெரியுது செங்கோட்டைன்னு சொல்லிட்டு. அதிமுக 10 முறை கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏங்க, பெரிய சீனியருங்க. ஏங்க அதிமுகன்றது ஏடிஎம்கேங்க, தொண்டர்களால் நிறைந்த இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் சொல்றாரு சார். ஏங்க எடப்பாடி டிஎம்கேனா நீ 2016 to 21 உனக்கு அமைச்சரா இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போறது அப்பெல்லாம் தெரியலையா? நான் ஒன்னே சொல்றேன், அண்ணன் செங்கோட்டையனுக்கு அவர் மீது பெரும் மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது. புரட்சி தலைவர் காலத்துல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயே அமைச்சராக இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, பல பதவிகளை அனுபவித்தார், பல பொறுப்புகளை கழகத்திலே இருந்திருக்கிறார், ஒரு மூத்த முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார். அவருக்கு நான் ஒன்னே சொல்றேன், நம்ம ஒரு கார் வாங்கி பயன்படுத்துறோம், அந்த கார் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு கட்டத்தில் இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, காரினுடைய வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு, அந்த காரை ஓரம் தூக்கி வச்சிருவோம். அதுக்கப்புறம் அதே போலதான் புரட்சி தலைவி அம்மா 2016 அப்புறம் இது வேலிடிட்டி போன காருன்னு ஓரம் தூக்கி வச்சாங்க. ஆனா விஜய் கட்சிக்கு போனவர் வந்து தூய்மையான ஆட்சி தருவோம்னு வேற சொல்லியிருக்காரு. அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுதான், நான் அதோட தேர்ந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், அதனால விஜய் கட்சியில விஜய சிஎம்மாக உயிரை கொடுத்து போராடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் நீ உயிரனா கூடு மயிரனா கூடு, அது உன்னுடைய விருப்பம். நான் கேட்கறது ஒன்னே, என் புரட்சி தலைவர், இந்த இயக்கத்தை ஆரம்பித்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் படத்தை வைத்து கொண்டு இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டு, இந்த இயக்க தொண்டர்களுக்காகவும், இந்த நாட்டு மக்களுக்காகவும், இந்த இயக்கத்துக்காகவும் தன்னுடைய உயிரையே விட்டு என் தலைவி, தியாக தலைவி, பொன்மன தலைவி, புரட்சி தலைவி அம்மா படத்தை வைத்து கொண்டு நீ ஏன் போற? நான் கேட்கறது ஒண்ணு, நீ எதனா கொடு. ஜனநாயக நாட்டுல எங்க கட்சி தலைவருங்க, எங்க கட்சி தலைவி, எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்து கொண்டு நீ ஏன் பண்ற? நீ எதனா பொண்ணு, எவன் கட்டனா போ, எவன் கூடனா போ, அது உன்னுடைய விருப்பம். நீ ஓடி போயிட்ட, ஓடுகாலி நீ போயிட்ட, அதையெல்லாம் நான் பேசவில்லை, அது உன்னுடைய விருப்பம். நீ போற, நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஜெயலலிதா போட்டோ வச்சுக்க கூடாது, அது அவர் விருப்பம். ஜனநாயக நாட்டுல இருக்கு. எங்க கட்சி தலைவருங்க, எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு நீ எங்க கட்சியை இழிவா பேசுவ? எங்க கட்சி தலைவி படம், எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு நீ எங்க கட்சியை இழிவா பேசுவோம், நாங்க பார்த்து கொண்டு இருப்போமா? அவர் தான் தெளிவா சொல்றாரு சார், இது அதிமுக இல்ல, இது டிஎம்கே இடிஎம்கே. ஏங்க அந்த ஆளுதான் வயசாகி போச்சு, கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகாம டிவிகேக்கு போயிருக்காருன்னா ஏதேதோ பேசி கொண்டு இருக்கிறாரு. என்ன பேசுறதுன்னே அண்ணன் செங்கோட்டையனுக்கு தெரியாம போச்சு. எப்படி பேசணும், என்ன பேசணும்? 50 ஆண்டு காலம் இந்த அரசியல் வாழ்க்கையிலே உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீ வெளியே போய் இந்த இயக்கத்தை நீ இவ்வளவு இழிவா பேசுற. அண்ணன் எடப்பாடியார் உனக்கு கடைசி காலகட்டத்திலே உன்னை அமைச்சராக்கி அழகு பார்த்த தலைவர் எடப்பாடியார். நீ பள்ளி கல்வித்துறை அமைச்சராயிருப்பியா? உனக்கு கொடுத்து அழகு பார்த்தவருங்க எடப்பாடியாரு. ஒரு ஓடாம இருந்த காரை எப்சி பண்ணி மீண்டும் 2016 பிறகு ஓட வச்சவர் எங்க அண்ணன் எடப்பாடியார். உனக்கு அமைச்சர் கொடுத்தாங்களா அம்மா 2016 அப்புறம்? கொடுத்தவர் எங்க அண்ணன் எடப்பாடியார். நீ அவரை போய் பழி போடலாமா? அவரை பற்றி நீ தவறா பேசலாமா? நீ என்ன வேணா உண்மையை பேசியா, தவறானது ஏன் பேசுற? நீ எந்த கட்சிக்கு வேணா போ, எங்க வேணா போ. நாளைக்கு ஸ்டாலின் வீட்டிலே கூட போய் உட்காரு, அண்ணா அறிவாலயத்துக்கு வாட்ச்மேனா கூட போ, அது உன்னுடைய விருப்பம். இந்த இயக்கத்தை பத்தி நீ ஏன் தவறா பேசுற? போனவன் மூடிக்கிட்டு அந்த வேலையை செய்ய, எங்க இயக்கத்தை பற்றி எல்லாம் பேசாத. ஓடிட்டியா, அதோட இருக்கணும்.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவான இயக்கம், மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக உருவான இயக்கம். இந்த இயக்கம் ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு முக்கிய இயக்கம், வரலாற்று தலைவர்களை பெற்ற இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு தமிழகத்திலே யாருக்கும் அருகதை கிடையாது. ஆட்சி செய்வது இபிஎஸ் இல்ல அவரோட பையன் தான் வர ஒரு பேச்சு போயிட்டு இருக்கே சார். ஏங்க நீங்க வேணா பாருங்க, எடப்பாடியார் பையன் எதெல்லாம் வந்திருக்காரு. எடப்பாடியார் இந்த மக்களுக்காக உழைக்கிறார். அவர் எங்கங்க வாரிசுன்ற அடிப்படையில் அவங்க பையன் எதுக்குங்க வந்திருக்காரு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய மருமகனுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு, அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க, சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லலாம். எடப்பாடியார் இந்த இயக்க தொண்டர்கள் நேற்று கூட பொதுக்குழுல சொல்லியிருக்காரு, இங்க வந்திருக்கின்ற அடிமட்ட தொண்டர்களுக்கு தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சீட்டே தவிர வேறு யாருக்கும் கிடையாதுன்னு நேற்று சொல்லியிருக்கிறாரு. உழைக்கிறவங்களுக்கு சீட்டு, பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு கள்ளக்குறிச்சியில எங்க அண்ணன் செந்தில்குமார் கள்ளக்குறிச்சியில பெயிண்டர், சாதாரண பெயிண்டர், அப்படிப்பட்டவருக்கு 2021 சீட்டு கொடுத்தாரு. ஏற்காடு தொகுதியில 100 நாள் வேலைக்கு போனவங்க எங்க அக்கா சித்ரா 2 முறை எம்எல்ஏ ஆயிருக்காங்க, 3 முறை எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அந்த அக்கா 100 நாள் வேலையில பணிபுரிந்தவங்க புரட்சி தலைவி அம்மா சீட்டு கொடுத்தாங்க. அதன் வழியிலே எடப்பாடியார் மீண்டும் சீட்டு கொடுத்தாரு. நீங்க உழைக்கின்ற தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஜாதியின் ஆதிக்கம் தான் அதிமுக செயல்படுதுன்னு ஒரு பேச்சு ரொம்ப அடிப்படையா வந்து ஏங்க எது அண்ணா திராவிட முன்னேற்ற சும்மா அப்படிதாங்க வதந்திகள் எல்லாம் பரப்புவானுங்க. ஏன்னா அதிமுகவை பத்தி பேசினாதான் இன்னைக்கு மீடியாக்களே ஓடும் அப்படின்றதுக்கோசம் ஏதாவது ஒண்ணு பேசுறது, ஏதாவது ஒண்ணு சொல்றது. அதிமுக அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களுக்கான இயக்கம். தொண்டர்களை கொடிபிடிக்கின்ற தொண்டர்களை கோட்டைக்கு அனுப்பி அழகு பார்க்கிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த இயக்கத்துல ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு கழகத்தினுடைய அவைத்தலைவராக ஒரு இஸ்லாமிய சகோதரர் அண்ணன் அவைத்தலைவர் அவரை உட்கார வச்சு அழகு பார்த்துருக்குமா இயக்கம்? இந்த இயக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துலயுமே நாங்க ஜாதி மதத்தை பார்க்காத இயக்கம்ங்க திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியா? நாங்க ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்கறது, மதத்தை பார்த்து சீட்டு கொடுக்கறது. ஒரு பட்டியலினத்து எம்எல்ஏவா இருந்தா, நேற்று கூட பார்த்தேன், ஒரு பட்டியலினத்து திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு. அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு உறுப்பினர்களை தூக்கி அண்ணா அறிவாலயத்தில் போட்டு வெளியேறி இருக்கிறாரு. அதிமுக அப்படியா நடக்குது? இந்த இயக்கம் மக்களுக்காக யார் போனாலும் எங்க அண்ணன் எடப்பாடியார் கிரீன் வேஸ்ட்ல அவர் வீடு கதவு திறந்துருக்கும். அண்ணன் எடப்பாடியாரை பார்க்க வந்திருக்கோம்னா தொண்டர்கள் உடனடியாக உள்ள அனுப்பி தலைவரை பார்த்துட்டு வருவோம். அப்படிப்பட்ட இயக்கம் அதிமுக. அப்படிப்பட்ட பொதுச் செயலாளரை நாங்கள் எல்லாம் பெற்று இருக்கிறோம். இந்த இயக்கத்துல எவன் வேணா பேசுவான். இந்த இயக்க தொண்டர்கள் அவ்வளவு உற்சாகமா இருக்கிறோம், அவ்வளவு தெளிவா இருக்கிறோம். எப்பொழுது ஆட்சி வரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். கொண்டாடுவதற்காக இனிப்பு கொடுத்து கொண்டாடுவதற்கு, பட்டாசு வெடித்து கொண்டாடுவதற்கு தயார் நிலையில இருக்கிறோம். அதனால பேசுறவா அப்படித்தான் பேசுவான். சார், நேற்று பொதுக்குழுவுல இபிஎஸ் அவர்கள் வெளியிட்டதுல ஒரு முக்கியமானது திமுகவின் ஊழல் லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்டே வெளியிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்னி திருடர்களுக்கு வந்து நான் ஆட்சி அமைச்சா கண்டிப்பா ஒரு தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு கருத்து என்ன? திமுகவை பொறுத்த வரைக்கும் மொத்த அமைச்சருமே ஊழல் அமைச்சர். அவங்க கட்சியே ஊழலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். பேரறிஞர் அண்ணா இருக்கும்போது சரியான இருந்த இயக்கம். அவர் மறைவிற்கு பிறகு ஊழலுக்காகவே ஊற்றுக்கண்ணாக இருந்தவர் திரு கருணாநிதி. அவருக்கு செலவு வைக்கணும்னா சத்தியமா வைக்கலாம். ஊழல் செய்வதிலே சிறந்த தலைவர் கருணாநிதினு அவருக்கு ஒரு செலவு வைங்க. அப்படிப்பட்ட தலைவர் அவரு. அந்த கட்சியே அப்படிப்பட்ட கட்சி, அந்த கொள்கைகளே அப்படிப்பட்ட கொள்கை. அதிமுகல இருந்த அமைச்சர்கள் தான் அங்கேயே இருக்காங்க. அப்ப ஊழல்லாம் அப்ப இங்கே தானே சார் இருந்திருக்கும். பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், சேகர் பாபு அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் அதிமுகல இருந்தா அங்க இங்க இருக்கும்போது சரியா இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வந்துருச்சு, இங்க கொள்ளையடிக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு. சரி, அதிமுக வந்து மக்களுக்கான இயக்கம், இங்க கொள்ளையடிக்க முடியாது, புரட்சி தலைவி அம்மா விரட்டி அடிச்சுடுவாங்க, போடா நம்மளுடைய ரூட்டை திருப்பு, கோபாலபுரத்துக்கு போனா கொள்ளையடிச்சுக்கலாம். உள்ள இருந்திருக்காங்க சார். ஏங்க அவர் மீது பொய்யான வழக்குகளை போட்டு அவரை எப்படியெல்லாம் நோகடிக்க வேண்டும் என்று அவருடைய பொய்யான வழக்குகள்லாங்க, அதெல்லாம் உண்மையான வழக்குகள். நீ மக்கள் கிட்ட போய் கேளுங்க. கருணாநிதி படத்தை காமிச்சு, அம்மா படத்தை காமிச்சு மக்கள் கிட்ட போய் கேளுங்க, 2 பேர்ல யாருங்க ஊழல் செஞ்சாங்கன்னு கேளுங்க. மக்கள் சொல்றது திருட்டு பையன் தாங்க. மக்கள் சொல்லுவான், நான் சொல்ல, இந்த ஆள் தாங்க மொத்தமே பண்ணது அப்படின்னு மக்களே சொல்லுவாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் மக்களுக்கான தலைவர் யாரு, மக்களுக்காக பேசுகின்ற தலைவர் யாருன்னு மக்களுக்கு தெளிவா தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எங்க அண்ணன் எடாரியார் சரியான முறையில ஊழல் பட்டியல வெளியிட்டு இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு அமைச்சரும் இன்னைக்கு சிறைக்கு போக போறாங்க. நடக்கும்போது நாங்க வந்து தீர்ப்பு வாங்கி கொடுப்போம்னு திமுக சொல்லி வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு தெரியாது எங்களுக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு அதிமுகவும் சொல்றாங்க, நாங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து எப்பவுமே நாங்க சொல்றதுதாங்க செய்வோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுகின்றதை செய்து காட்டுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா அதனால தானங்க அவங்க வருடம் ஒரு தொடர் ஆட்சியை கொடுத்தாங்க. 2011 அப்புறம் 16
தொடர் ஆட்சி, புரட்சி தலைவர் காலத்தில் தொடர்ந்து 3 முறை ஆட்சி. அப்படி தொடர்ந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நம்ம போய் ஒரு கடைக்கு வாங்குறோம் அப்படின்னா நமக்கு பிடிக்கவே தானே போய் வாங்குறோம். அப்படி மக்கள் இந்த இயக்கத்தை விரும்புறாங்க. ஏன்னா இந்த இயக்கம் மட்டும் தான் தமிழகத்திலே சொல்கின்றதையும் செயலிலே காட்டுகிற இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்னு மக்களுக்கு தெரியும். அண்ணன் எடப்பாடியார் இப்ப சொல்லியிருக்கிறார், ஊழல் செய்கின்றவர்களா நான் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக தண்டனை பெற்று தருவேன்னு சொன்னார். கண்டிப்பா அதை செய்வாரு. ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும் போதே நீ செந்தில் பாலாஜி உள்ள போயிட்டு இப்ப வெளியே வந்திருக்காருப்பா. ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாப் அண்ணன் KN நேரு ரெடியா இருக்கிறாரு. இன்னொரு ஓரிரு வாரங்கள்ல கண்டிப்பாக அரெஸ்ட் ஆயிடுவார். நான் ஒரு சில பத்திரிகைகள்லாம் படித்தேன். கண்டிப்பா அவர் அரெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் அவன் பையன் போய் நீ நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கக்கூடிய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேற எதுக்கு போக போறீங்க? எந்த ஷா வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்ல, டெல்லி பாதுஷா எல்லாம் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளுடைய முதல்வர் வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க. டெல்லி பாதுஷா தான் நீங்க இது ஒண்ணும் பண்ண முடியாது. எதுக்கு நீங்க போய் அம்மையார் நிர்மலா சீதாராமனையா போய் சந்திச்சிருக்கீங்க? எதனால அங்க போய் சந்திக்கிறீங்க? இதே ஸ்டாலினை கேட்கறேன், நீங்க ஓடுனீங்களே மக்கள் பிரச்சனைக்கு ஓடுனீங்களா? உங்க வீட்டு மக்கள் பிரச்சனைக்கு தானே ஓடுன நீ டெல்லிக்கு? உன் மந்திரிங்களும் அப்படித்தானே இருக்கானுங்க. அவனுக்கு பிரச்சனைனா ஓடுறது டெல்லிக்கு, மக்களுக்கு பிரச்சனைனா ஓடுறது கிடையாது. ஏங்க மேகதாது அணையில நீர் வரலங்க அது பண்ணுங்கன்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, இது பண்ணிருக்கேங்க, அது மனு கொடுத்துருக்கேன்னு சொல்றதை தவிர்த்து போய் நேரடியா மக்களுக்காக போராடுவது கிடையாது. மக்களுக்காக போய் டெல்லியில போய் தலைவர்களை சந்தித்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசுவது கிடையாது. உன் வீட்டுல பிரச்சனை ஈடி வந்துடுச்சு வரலன்னு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கூட அவர் போய் சந்திக்கல. மக்களுக்கான மெட்ரோ வராம நான் எப்படி பிரைம் மினிஸ்டர் வரவேற்க முடியும்னு கேட்டவர் சார் முதல்வர். அப்புறம் எதுக்கு வெள்ளக்கோடை எடுத்துன்னு போனாரு? அப்ப மெட்ரோ வந்துடுச்சா? வெள்ளக்கோடை எடுத்துட்டு போனார் இல்ல, அப்ப மெட்ரோ வந்துருச்சுங்களா? ஏங்க இவர் ஒரு அரசியலுக்கோசம் அற்ப அரசியலுக்கோசம் என்னென்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணக்கூடிய தலைவர் ஸ்டாலின். அவருக்கு என்னன்னே தெரியாது பாவம். வெள்ளக்கொடை கருப்பு கொடை கூட தெரியாது. ஏன்னா ஃபுல்லா கருப்பு கிளாஸ் போட்டு சுத்திட்டு இருக்கிறதுனால அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்டவரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு என்னங்க தெரியும்? அவர் போய் வீட்டு மக்களுக்கு பிரச்சனைனா மட்டும்தான் அவர் போய் சந்திக்க தெரியுமே தவிர்த்து நாட்டு மக்களுக்கு பிரச்சனைனா போய் பார்க்க மாட்டாரு. இன்னைக்கு நேரு ரெடியா இருக்கிறார் மாற்றுறதுக்கு. 1020 கோடி ஊழல் வந்திருக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையில. இந்த டாய்லெட் கட்டினது அதெல்லாம் 7.5% 10% வரைக்கும் இதுல கமிஷன் அடிச்சிருக்காங்கன்றதுக்கோசம் இதுல மாட்டிருக்கு. நல்லா தெளிவா மாட்டிருக்காப்புல நேரு. வந்து கொடுத்த சாட்சியெல்லாம் எதிர்த்து FIR வந்து காவல்துறை போடலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது இல்ல சார்? அது காவல்துறை ஏவல்துறை, ஸ்டாலினுடைய ஏவல்துறையா மாறி போச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க FIR எல்லாம் போட மாட்டாங்க. ஸ்காட்லாந்து யார்டை விட முந்தி இருக்கிறது தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லுவாங்க சார். நீங்க என்னன்னா ஏவல்துறை. அதிமுக ஆட்சி இல்லைங்க அது, ஸ்டாலினுடைய ஆட்சியில ஏவல்துறை. அப்படின்னா நீங்க FIR போட்டிருக்கணும்ல. இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்றவங்க, ஒரு மீடியா குறை சொல்லுது அப்படின்னா, ஒரு அரசியல் விமர்சகர் குறை சொல்றாங்கன்னா அவங்க மேலெல்லாம் வழக்கு போடுற, ஊழல் பண்றவங்க மேல ஏன் வழக்கு போட மாட்டேற? இந்த அமைச்சர் மீது இவ்வளவு ஊழல் இருக்கு, அமைச்சர் பட்டியல இருந்து நீக்கு, ஏங்க நீக்க மாட்டீங்க? இன்னைக்கு நெக்ஸ்ட் நேரு ரெடியா இருக்காருங்க. அடுத்து 2வது அரெஸ்ட் நேரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் செந்தில் பாலாஜி விழுந்துருச்சு. 2வது விக்கெட் இப்படிதான் சொன்னாங்க. வெளில வந்து அதே இலாகா வாங்கிட்டு அமைச்சரா இன்னைக்கு இருக்காரு. நாங்க 2வது எல்லாம் சொல்லலாம், ஆனா எங்களை யாரும் உள்ள வச்சிருக்காங்க, நாங்க அதே பதவியில தான் இருக்கோம்னு சொல்றாங்களே. அப்பனா இவங்க ஆட்சி மேலதானங்க தப்பு. ஓராண்டு காலம் அவர் நாங்க சிறையில வச்சிருந்தாங்கல்ல. மீண்டும் அவருக்கு தியாகி பட்டத்தை கொடுத்து நடு வீட்டில் ஏற்பி உட்கார வைக்கிறேன்னா உனக்கு வருமானம் அவன் பெற்றுத்தரான், ஊழலை எட்டு வந்து உங்க கொடுக்குறான் உங்க குடும்பத்துக்குன்றதுக்கோசம் இவர் வச்சிருக்காரு. அப்ப யார் மீது தவறு? ஒரு தவறு இருக்கிறதுனால தானே அவர் ஓராண்டு காலம் இருக்கிறாரு. இல்ல நீதிமன்றமே அவர் வெளியிடாத அளவுக்கு, ஜாமீன் தராத அளவுக்கு ஓராண்டு காலத்துக்கு சிறையில் இருந்த நபரை நீ மீண்டும் அமைச்சரவையில சேர்க்கிறேன்னா என்ன அர்த்தம்? தேர்தல் நெருங்கினருக்கு திமுக மீது மற்ற கட்சிகளுக்கு காழ்ப்புணர்ச்சி, அதனாலதான் இப்படி குறி வைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறியும் வைக்கல, ஒண்ணு வைக்கல, மொத்த பேர் திருட்டு பசங்களாகிறானுங்க. எல்லாம் பண்ண தப்பு. உப்ப தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும். அப்படி இருக்கிற காலத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க மொத்த அமைச்சரும். முதல் விக்கெட்டு செந்தில் பாலாஜி பெரிய விக்கெட் விழுந்துச்சு. 2வது எங்க அண்ணன் பொன்முடி விழுவாருன்னு பார்த்தோம். 2வது விக்கெட் அவர் டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்படியே கையெடுத்து கும்பிட்டு ஐயா வயசாயிடுச்சு நடக்க முடியாது, நான் சிறையெல்லாம் போனா என்ன பண்றதுன்னு அவரு டக் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 3வது விக்கெட் தான் இப்போ KN நேரு. இன்னொரு ஓரிரு வாரங்கள்ல கண்டிப்பா அரெஸ்ட். KN நேரு கண்டிப்பா அரெஸ்ட் ஆவாருங்க. அவர் மீது தகுந்த சாட்சிகள்லாம் மாட்டிருக்கு. அவருக்கு கண்டிப்பா அவர் அரெஸ்ட் ஆவதற்கு 100%, 99% வாய்ப்பு இருக்கிறது. அவர் கட்டாயம் அரெஸ்ட் ஆவார். ஏன்னா நான் ஒரு சில பேப்பர்களில் படிக்கும் போதே அவர் எந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறான்னு தெரிஞ்சிருக்கு. ED அவ்வளோ எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருக்காங்க இவர் மேல. இப்ப இதுக்கு பொறுப்பு DGPக்கு கொடுத்துருக்காங்க. அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டாருங்களே. ஒரே ஒரு இது கூட அவங்களால FIR கூட பதிவு பண்ண முடியல. அடுத்து அண்ணன் துரைமுருகன் 4000 கோடி மணல் ஊழல். அடுத்து பொங்கல் தொகுப்புல பண்ண அமைச்சர் ஊழல். அவர் ரெடியா இருக்கார். மொத்த ஊழல் பட்டியல் தயாராகி விட்டது. ஒவ்வொரு அமைச்சரா தேர்தல் நெருங்க சிறைக்கு செல்ல போகிறார்கள். இவர்கள் எல்லாம்
ஸ்டாலின் சொல்றாரு பாருங்க, அடுத்து நாங்க தாங்க ஆட்சி, உதயநிதி சொல்றாரு நாங்க தாங்க மீண்டும் முதலமைச்சர், நாங்க தாங்க ஆட்சி செய்வோம். கண்டிப்பா நீங்க தான் ஆட்சி செய்வீங்க. ஆனா சட்டமன்றம் வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில இருக்காது, புழல் சிறையில இருக்கும். மொத்த அமைச்சரும் ஒவ்வொரு ரூம்ல இருப்பாங்க. ஸ்டாலின் அங்க ஜெயில் வார்டனா இருப்பாரு, மொத்த பேரையும் பார்த்துக்கிட்டு. பள்ளிக்கூடம் படிச்சுனா பாளையங்கோட்டையிலன்ற பாட்டு மாதிரி இவர் பாடிக்கிட்டு மொத்த அமைச்சரையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அது மாதிரி கண்டிப்பா எல்லாரும் சிறைக்கு போக போறாங்க, உறுதியாகி விட்டது. இந்த ஆட்சியே சிறை செல்லக்கூடிய ஆட்சி. சப்போஸ் இந்த ஆட்சியில நடக்கவில்லை என்றாலும் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக பிறகு கண்டிப்பாக தவறு செய்கின்ற நாய்களை கண்டிப்பாக சிறைக்கு அனுப்புவார் அண்ணன் எடப்பாடியார் என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். இந்த நிலையில மழை நிவாரணம் கேட்டு 5000 கோடி கேட்டு மறுபடியும் மத்திய அரசு நம்மளுடைய தமிழக அரசு கேட்டிருக்கு சார். இதுல வருஷம் 4000 போன டைம் 4000 கோடி கேட்டாங்க. இதே ஸ்டாலின் சொன்னாரு 90% வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிட்டோம், மழை எங்க பெஞ்சாலும் நிற்காது, 4000 கோடியில இத்தனை கோடி நாங்கள் செலவு பண்ணிட்டோம், மழையே நிற்காதுன்னாரு. 2023லயும் அதே தான் சொன்னாரு, 24லயும் அதே தான் சொன்னாரு. இன்ன வரைக்கும் மழை பெஞ்சா தண்ணி தேங்கிட்டு தானேங்கம்மா இருக்கு. இல்ல நிக்கவே இல்ல, ஆறு மாதிரி ஓடிட்டு தான் இருக்குன்னு நம்மளுடைய மேயர் பிரியா சொல்றாங்களே. பீச் மாதிரி ஆயிடுச்சு, மெரினா பீச் மாதிரி சென்னை மாநகரமே. மக்கள் எந்த குறையுமே சொல்லல, சந்தோஷமா இருக்காங்க. ஆமா சந்தோஷமா இருக்காங்க மக்கள். பாவம் அவன் தண்ணியில இருந்து தப்பிச்சா போகணும்னு இருக்கா. பாதி பேர் ஒரு நாள் மழை பெஞ்சாவே சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. சென்னை காலி பண்ணிட்டு ஐயோ எப்பா இங்கெல்லாம் இருக்க முடியாது, சொந்த ஊருக்கு போயிடலான்னு போயிடுறாங்க. அப்படி இருக்குது. மழை தண்ணி எங்க பார்த்தாலும் தேங்கி கொண்டு தான் இருக்கிறது. இவங்க இந்த மீடியாவுக்கோசம் என்னென்னமோ பேசிக்கிட்டு காலி இதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டு போய் பார்த்துக்கிட்டு நான் அப்படி இது ஆய்வு பண்றேன் அதை ஆய்வு பண்றேன்னு சும்மா மக்களை ஏமாத்திக்கிட்டு, உதயநிதி ஸ்டாலினும் சரி மக்களுக்காக யாரும் ஆட்சி செய்யவில்லை. செய்திருந்தால் தண்ணி தேங்கி இருக்காது. சரியான முறையில் பண்ணுங்க. நீங்க ஏங்க மழை வரும்போது தான் ரோடு போடுவீங்களா? மழை வரும்போது ரோடு போட்டால் அந்த ரோடு கரைஞ்சிதான் போகும். இப்படியா மக்கள் பணத்தை வீணடிக்கிறது? 4000 கோடி வீணடிச்சு ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அம்மா மேயர் பிரியா மாநகராட்சி மேயரா இருந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க வீடு வீடா போய் கொசு கொடுத்துட்டு இருந்தாங்க. பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும்? பான்ஸ் பவுடர் போட்டு வீடு வீடா போய் கொசு கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு 4000 கோடி என்ன தெரியுது, 40,000 கோடி என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியாது. தரையில மக்களோட மழை நீர்ல இறங்கி வேலை பார்த்தாங்க சார். நீங்க இறங்கி எல்லாம் வேலை பார்த்தாங்க. ஸ்டாலின் கார் வந்தா கூடவே ஓடுறது, ரோசா பூ சின்ன ரோசா பூ. ஒரு மேயரை வந்து இப்படி இல்லங்க, நான் என்ன சொல்றேன், கார் பின்னாடி நீங்க எங்க ஓடுறீங்க? கார் பின்னாடி உங்களுக்கு என்ன வேலை? ஒரு மேயர், ஒரு மாநகராட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை மாநகராட்சியினுடைய மேயரா இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும்? மதிப்பிற்குரிய மேயர் நீங்க எப்படிங்க செயல்படணும்? கார் பின்னாடி ஓடுறது அவங்க வேலை. உதயநிதி கார் பின்னாடி ரோசா பூ சின்ன ரோசா பூ ஓடுறீங்க. கார் பின்னாடி ஏங்க ஓடுறீங்க? நீங்க மேயருங்க, நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர். பாக்குற மக்கள், வாக்களித்த மக்கள் என்ன நினைப்பாங்க? நான் பாடுற பாட்டு மக்கள் பாடினா எப்படி இருக்கு? எவ்வளவு கேவலமா போகும் இந்த ஆட்சி, யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அப்படியாங்க நீங்க ஓடுறீங்க ஸ்டாலின் பின்னாடியும் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடியும்? நீங்க மக்களுக்காக பணிபுரியுங்க, மக்கள் பணி செய்யுங்க. அதுக்கு தானங்க நீங்க மேயரா இருக்கீங்க. அவர் கார் பின்னாடி ஓடுறதுக்கா நீங்க மேயர்? எப்படி இருக்கு இந்த ஆட்சியோட லட்சணம்? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், சென்னையில மழை நீர் தேங்கக்கூடாதுன்னா ஒரே ஒன்று தான். தேங்காமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு திமுக ஆட்சியில எங்க அக்கா நிவேதா பெத்துராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவங்க ஆசைப்பட்டா மட்டும்தாங்க சென்னையில மழை நீரே தேங்காது. கண்டிப்பா அவங்க ஆசை. ஒரு நடிகை எதுக்கு இப்ப அரசியல்? இல்ல நான் அதை எதுக்கு கூப்பிட்டு வரேன்னா, அவங்க ஆசைப்பட்டா சென்னையில தண்ணியே தேங்காது. நான் தப்பா சொல்லல. யாரு சார் அவங்க? அவங்க ஒரு ட்வீட் போடணும், சென்னை மாநகராட்சியில தண்ணி தேங்காத சென்னை மாநகராட்சியை நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரே ஒரு ட்வீட் அவங்க போட்டாங்க. அக்கா நிவேதா பெத்துராஜ் போட்டாங்கன்னா கண்டிப்பா சென்னையில தண்ணி தேங்காது. கண்டிப்பா 5000 கோடி இல்ல 50,000 கோடி செலவு பண்ணியாச்சு சென்னை உயரும். கண்டிப்பா சென்னை உயரும். நாட்டு மக்கள் தெளிவாக இருப்பார்கள். இந்த காணொலி வாயிலாக அக்கா நிவேதா பெத்துராஜ் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க ஒரே ஒரு ட்வீட் மட்டும் போடுங்களேன். சென்னை மாநகராட்சி மக்களுக்கோசம் போடுங்களேன். ஒரு ட்வீட் போடுங்க போதும், ரொம்பலாம் வேணும். ஒரே ஒரு ட்வீட். ஏற்கனவே ஒருக்கா வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க சார், நாய்களுக்காக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நாய்களுக்கோசம் போட்டாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டானுங்க. இந்த போராட்டம்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு பாத்தீங்களா? ஏன்னா அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அக்கா வாய்ஸ் வந்தாலே சப்போர்ட் தான் சார். நீங்க வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நடிகர் சத்யராஜ் அவங்களுடைய மகள் திவ்யா சத்யராஜ் வந்து நேற்று பேசியிருந்தாங்க. சேகர் பாபு மாதிரி இன்னொருத்தர் கிடையாது, ஒரு சூரியன், அதே மாதிரி ஒரே ஒரு சேகர் பாபு தான், அவ்வளவு திறமையானவர், ஓடி ஓடி உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஓடி உழைக்கிறார். கருத்து என்ன சார்? அது ஓடி உழைக்கிறாரு. என்னங்க உழைச்சாரு அவரு? வடசென்னையை போய் பாருங்க, காரி முயறாங்க மக்கள். வடசென்னை மக்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே, சென்னையிலே வடசென்னை மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. இந்த ராயபுரம் பகுதிக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதியெல்லாம்
உண்மையிலே ரொம்ப அந்த ஸ்லம் ஏரியாலாம் பார்க்கும்போது மழை காலத்துல குடிசை வீடு தண்ணி அப்படி தேங்குது. என்னங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க என்னங்க ஒரே சூரியன் ஒரே சந்திரன் சொல்லிக்கிட்டு மக்கள் பணியே செய்யலைங்க. அங்க போய் கேளுங்க, செவுத்துல பெயிண்ட் அடிக்கிறது தானங்க உங்க வேலை, இதுதானங்க மக்கள் பணி. செவுத்துல பெயிண்ட் அடிச்சு திமுக விளம்பரம் எழுதுறீங்கல்ல, அந்த செலவை மக்களுக்கு பண்ணுங்க. ஒரு அன்னதானம் போடுங்க, மழை டைம்ல மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க. சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. வடசென்னை பகுதியில் உண்மையாக நான் போகும்போது என் ஃப்ரெண்ட் அங்கே ஆர்கே நகரில் வசிக்கிறான், அவனா கூட போய் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப இந்த மழை டைமில் சொல்கிற ரொம்ப மனசு கஷ்டமாகி போச்சு எனக்கு. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். அப்படி இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற நீங்கள்லாம் எப்படி செய்யணும்? ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க, ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, ஒன்றுமே செய்யல. மக்கள் காரி துப்பி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த ஆட்சிக்கு அண்ணன் சேகர்பாபு போன்ற நபர்களுக்கெல்லாம் இந்த 2026 தேர்தல் சரியான முடிவு தமிழ்நாட்டு மக்களும் சரி, சென்னை மாநகர மக்கள், குறிப்பா வடசென்னை மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க. சார், அதையும் தாண்டி அறநிலையத்துறை அமைச்சர் அவரு, நீங்க ஒரு கிளிப் பார்த்திருப்பீங்க, திருவொற்றியூர்ல ஒரு கோயிலுக்கு போறாரு, பொதுமக்கள் கத்தும்போது கத்து கத்து அப்படின்னு சொல்லிட்டு திமிரு பாருங்க. அவருடைய கருவறையில போய் பூஜை வரும்போது நிப்பாட்டிட்டு போன் கொண்டு பேசிட்டு வெளில வராரு. அப்ப அவருடைய திமிரு எப்படி இருக்கு பாருங்க. நான் அமைச்சர், என்ன பண்ண முடியும்? நீங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சம்திங் எனக்கு யாரும் ஞாபகம் இல்ல, ஒரு அமைச்சருக்கு போன் அதெல்லாம் எதுவுமே இல்ல, நான் வந்து அப்படிலாம் பண்ணல, தப்பா பரப்பிட்டு இருக்காங்க. இல்ல, நான் இது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இதுக்கு முன்னாடி எனக்கு சரியான நிகழ்வு அது ஞாபகம் இல்லை. யாரோ ஒரு நபர் வந்து ஃபோன் போட்டு ஏதோ ஒரு அமைப்புல இருந்து அவர்கிட்ட பேசுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு இது பண்ணியிருக்கீங்க, அது பண்ணவே இல்லையா, அப்படியே விட்டுட்டீங்களே அப்படின்னும் போது, நான் யார் தெரியுமா, இந்த வீடியோலாம் வெளியே வந்துச்சு, நான் யார் தெரியுமா, நீ யார்கிட்ட பேசுற, ஏய் அமைச்சர் தூக்கிட்டுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஒரு தெனாவட்டு பேச்சு பாருங்க. ஒரு அறநிலைத்துறையில் இருக்கிறவர் எப்படி இருக்கணும், ஒரு அமைச்சராக இருக்கிறவர், அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறவர் எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட பேசணும். ஒரு ஆன்மீகவாதியெல்லாம் ஒரு அமைதியானவர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் எப்படி பேசணும்? கோவில்ல லைன்ல நின்று இருக்க பொண்ணுகிட்ட கத்துன்னா அப்ப எவ்வளவு ஒரு திமிரு தெனாவிட்டு தெரியுது. நான் அமைச்சர் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தெனாவிட்டு காட்டுறானுங்கல்ல, அதாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இது அதிமுகல எங்க தொகுதியினுடைய எம்எல்ஏ அமைச்சரா இருந்தார், அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேவூர் ராமச்சந்திரன். இருக்கிற இடம் தெரியாம இருந்தாரு. அவர் இருந்ததே பல பேருக்கு தெரியாது. அப்படி சரியான முறையில் அந்த துறையை ஆண்டாரு, அப்படி செஞ்சாருங்க. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தெனாவுட்டு காட்டுறானுங்க பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல. அந்த அளவுக்கு கேவலமா இருக்குங்க இந்த ஆட்சி. மக்களை மதிக்காத ஆட்சி எதுக்குங்க? மக்களையே உன்னால மதிக்க முடியல, நீ எல்லாம் ஏன் ஆட்சி பண்ற? மக்கள் சரியா தீர்ப்பு கொடுப்பாங்க. இஷ்யூ இன்னைக்கு டெல்லி வரை பேசப்படுது. பக்கத்து ஸ்டேட்ல இருந்து பவன் கல்யாண் ட்வீட் பண்றாரு, தமிழ்நாட்டுல இப்படி அந்த அளவுக்கு கேவலமா இருக்குங்க. இந்துவனுடைய உணர்ச்சியே மதிக்காத ஒரு ஆட்சியா இருக்குதுங்க இது. தமிழ்நாடு என்பது எம்மதமும் சம்மதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இருக்குவங்க. அதுவும் அதிமுக அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருக்கணும்? உங்களுடைய கொள்கை என்ன? கொள்கையே தெரியாம நான் ஒரு மதத்தையே மதிக்க மாட்டேன், இந்து மதத்தையே இழிவா பேசுவேன், இந்து மதமெல்லாம் ஒரு மதமா அப்படின்னு மத கலவரத்தை தூண்டுகின்ற வகையில சகோதரத்துவமா இருக்குகின்ற தமிழ்நாட்டில நீ மத கலவரத்தை உண்டாக்குற அளவுக்கு நீங்க ஆட்சி பண்றீங்கன்னா எப்படி ஒரு கேவலமான ஆட்சி? அண்ணா, துர்கா ஸ்டாலின் வந்து ஒட்டகத்துக்கெல்லாம் பூஜை பண்ணிருக்காங்க. நீங்க எப்படி இந்து மத நம்பிக்கைகளை அவங்க கணவர் தானே முதலமைச்சரா இருக்காரு மு.க. ஸ்டாலின். அவரோட கருத்து சார், ஆனா அவங்கள தடுக்கல இல்ல. அவங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு சிஎம்மா இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணணும்? எல்லா மதத்தையும் ஒன்னா தானே பார்க்கணும். கண்டிப்பா. ஏன் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டாரு? தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டாரு? அவரோட கொள்கை வந்து கடவுள் கொள்கையுடைய பெரியார் வந்து அவங்களோட கொள்கை. ரம்ஜானுக்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க? கிறிஸ்துமஸ்க்கு ஏன் வாழ்த்து சொல்றீங்க? ஏங்க அப்ப இந்து பண்டிகைக்கு சொல்ல மாட்டேங்க? அப்ப இந்துவனுடைய மதத்தினுடைய உணர்ச்சியே நீங்க மதிக்கலங்க. நீ வெறும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரா இருந்தா உன்னை நான் கேட்க மாட்டேன், உன்னை மதிக்க மாட்டேன், நீ ஒரு ஆளே இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அது உங்க கட்சி உங்க கொள்கை, நீ எப்படியா போய் சாவுங்கன்னு விட்டுருவாங்க. நீ ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உயர்ந்த பதவியில இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா மதத்தையும் மதிச்சுதாங்க ஆகணும், எல்லா உணர்வையும் நீங்க மதிச்சுதாங்க ஆகணும். ஒரு நோன்பு திறப்பு நிகழ்வு போய் உள்ளா போட்டுக்கிட்டு போய் பண்றீங்கல்ல. எல்லா மதமும் சமங்க நமக்கு. இஸ்லாமியர் நம்மளுடைய சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள் நம்மளுடைய சகோதரர்கள். அப்படி வாழணும் நம்ம. அதை விட்டு நீங்க மத கலவரத்தை உண்டாக்குற மாதிரி தானே ஆட்சியே செய்றீங்க. அப்படி ஒரு கேவலமான ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த சேகர்பாபு போன்ற ஆட்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறது. சரி சார், விஜய் அவர்கள் தாவேகா கட்சியின் தலைவர் புதுச்சேரியில பேசுனது பார்த்திருப்பீங்க, உங்களுடைய கருத்து என்ன சார்? ஏங்க அவர் வந்து தமிழ்நாட்டுல இடம் கிடைக்கல, எழுந்து நிற்கவே வக்கீல்லையா, 9 பொண்டாட்டி தொகுதியில 40% மேல ஓட்டு வாங்குவாரு தினமலர்ல வந்து. ஏங்க பல பேப்பர் அப்படித்தாங்க போடுறாங்க. அண்ணா நீங்க 2021 கூட எடுத்துங்க, அதிமுக எதிர்கட்சியே வராது, 20 சீட்டு ஜெயிக்காதுன்னு போட்டாங்க எத்தனையோ பேரு. ஆனா அப்படியா நடந்துச்சு? பிரதான எதிர்கட்சியா வந்துச்சு. அதனால என்னை பொறுத்தவரை மக்கள் பேசுறது தாங்க.
இந்த மீடியாக்கள் சொல்றதெல்லாம் நாங்க நம்புறதே கிடையாது. மீடியா சும்மா அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு எதனா ஒண்ணு போடுறது. என்ன சார் மீடியால வந்து உட்கார்ந்துட்டு மீடியாவை பத்தி இப்படி சொல்றீங்க? ஏங்க உண்மைங்க, ஒரு சில மீடியா சரியா இருக்கிறாங்க, ஒரு சில மீடியா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கின்ற தவறுகளை பேச மாட்டாங்களேங்க. அதிமுக கட்சி உடஞ்சி போச்சு, விஜய் சேருவாரா இதுவா மக்கள் பிரச்சனை? மக்களுக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு ஒருத்தர் வெட்டி கொண்டு இருக்காங்கன்னா அதை பத்தி பேசு. ஒரு சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியை சந்திசித்து கொண்டிருக்குது, அதை விவாதம் பண்ணுங்க. அதையே பண்ண மாட்டாங்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொத்தடிமையாக பல மீடியாக்கள் நீங்க தப்பா எடுத்துக்கு போய் பல மீடியாக்கள் போயிட்டாங்க. அதனால தாங்க இந்த ஆட்சி அப்படி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இன்னைக்கு விஜய் போய் புதுச்சேரிக்கு போயிருக்காரு, தமிழ்நாட்டிலே அவருக்கு இடமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு நம்மள பேசவே விட மாட்டாங்க போலுது. அடுத்த முதல்வரே அவர் தான் சொல்றாங்க. யாயிரம் சொல்லாங்க, யார் வேணா. கூட்டத்தை பார்த்திருப்பீங்களா சார்? அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். எங்கம்மா கூட்டம்? சும்மா இவனுங்களே சொல்லி ட்ரோன் எடுத்து போட்டுக்கிட்டு. இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், 2013-14 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எங்க ஊர் ஆரணியில கமல் சில்க்ஸ்னு ஒரு சில்க்ஸுக்கு ஓப்பனிங்க்கு வந்து நடிகை த்ரிஷா வந்திருந்தாங்க. நடிகை த்ரிஷா கடை ஓப்பன் பண்றதுக்கு வந்திருந்தாங்க, சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க. சரியான கூட்டம், சென்னை முழுக்க. ஒரு நடிகை வந்தா பார்க்க போவாங்கல்ல, அதுபோல எவ்வளவு பேர் ஆவலோட ஆசையோட அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டம். மறுநாள்லாம் நியூஸ்லலாம் ஆரணி நகரமே குலுங்கியது த்ரிஷாவின் வருகை கோசம் அப்படியெல்லாம் போட்டாங்க. அவ்வளவு ஒரு கூட்டம். அதுக்கு த்ரிஷா முதலமைச்சர் ஆயிடுவாங்களா? தாண்டி ஒரு அரசியல் தலைவர் சார். இப்போ ஏங்க அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவருங்க. நீங்க அரசியல் தலைவர்லாம் அவர் சொல்லாதீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவர் விஜய், நாட்டு அரசியல் தலைவர். ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவர் எங்க களத்துக்கு போறாரு? களத்துக்கு போனா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ? ஏன் அசம்பாவிதம் நடக்குது? 41 பேர் இறந்திருக்காங்க, அவரை இது பண்றாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் மக்கள் களத்துக்கு போய் தாங்க அவனை. உன்னாலதான் செத்தா 41 பேரு. நீங்க உங்க கூட்டத்துல செத்துருக்கான், நீங்க தான் முதல்ல போய் நிக்கணும். அது நடந்தது யார வேணாலும் இருக்கட்டும், அது சதியா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும். ஆக மொத்தம் உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய கூட்டத்துல வந்திருக்காங்க. உங்க கூட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த சம்பவம் ஏற்பட்ட தாய்மார்களை அழைத்து வீட்டுக்கு கூப்பிட்ட காசு கொடுக்கறது. நீங்க போகணுங்க இறந்தவர்கள் வீட்டுக்கு. அந்த இழப்புல போய் நீங்க பங்கெடுக்கணும். நேத்துமே அங்க போய் வெளியே நின்று அழுவுறதெல்லாம் அரசியலுக்கு. அதெல்லாம் நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க. இதே கோபிச்செட்டிப்பாளையத்துல அண்ணன் எடப்பாடி மன்னிப்பு கேட்டிருக்காரு சார். இதை விட என்ன? இதே கோபிச்செட்டிப்பாளையத்துல அண்ணன் எடப்பாடியார் பொதுக்கூட்டம் நடத்தினாரு, பெரிய பொதுக்கூட்டம். அங்க ஒரு மாரடைப்பால ஒரு தொண்டன் இறந்து போறான். கூட்ட நெரிசல் கிடையாது, மாரடைப்பால ஒரு தொண்டன் இறந்து போறான். அந்த தொண்டனுடைய வீட்டுக்கு போய் மறுநாளே போறாருங்க. அதானே ஒரு தலைவர். அந்த மக்களை கூப்பிட்டு அவங்க காலில் விழுந்து கதறி இருக்காரு. அதெல்லாம் அரசியலுங்க. ஓப்பனா சொல்லணும், அரசியல். இறந்தவர்கள் வீட்டுக்கு மருத்துவமனைக்கே போகல. நீங்க மருத்துவமனைக்கே போகல. எதுக்கு அர்ஜென்டா பிளைட் புடிச்சு ஏன் ஓட்டுனீங்க? காவல்துறையோட இதுன்னு சொல்றாங்களே சார். ஏங்க நீங்க போக முடியல? புசி ஆனந்த் எங்க போனாரு? எங்க போனாரு? இந்த லாட்டரி சீட்டு வித்தவன் ஆதவர்ஜுன் எங்க போனா? நின்னுட்டு இருந்தோம். கரூர் பார்டர்ல நீ ஏன் நிக்கிற? அங்க போய் ஆதவர்ஜுன் எங்க போனாரு? நீங்க போறது ஒருத்தர் கூட போலியங்க. ஒரு டிபேட்ல கூட அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசுறதுக்கு ஆள் இல்லாம போச்சு. பட் புதுச்சேரியில ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு, காற்றை தடுக்க முடியாது, வெள்ளத்தை தடுக்க முடியாது, அதே மாதிரி நாங்களும் வீறு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, வீறு கொண்டு வராங்க. எங்க வராங்க? ஒண்ணுமே கட்சின்றதே கிடையாதுங்க. தாவேகா என்பது ஒரு சாதாரண ஒரு, இன்னமும் அது வந்து ரசிகர் கூட்டமாக தானே இருக்கே தவிர்த்து அரசியல் கூட்டமாக அது தெரியவில்லை சார். இதுக்கும் மறுபடியும் அவர் சொல்றாரு, இப்படிதான் எம்ஜிஆர் அவர்களே சொன்னாங்க, புதுச்சேரியில தான் எம்ஜிஆர் அவர்களே ஜெயிச்சாங்களாம். சோ புதுச்சேரியில நாங்களும் தொடங்கி இருக்கோம்னு சொல்றாரு சார். எம்ஜிஆர் போல இதே நான் என்ன கேட்கிறேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பது ஒரே ஒரு தலைவர். அவர் கூட எல்லாம் ஒப்பிடுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. புரட்சி தலைவர் தனி பெரும்பான்மையோடு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். தன்னை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கயவன் கருணாநிதியால் நீக்கப்பட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தன்னை கட்சியிலிருந்து நீக்கியவனை ஆட்சியிலிருந்தே நீக்கிய தலைவன் புரட்சி தலைவன் எம்ஜிஆர். இன்னைக்கு பாருங்க, புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சு முதல் இடைத்தேர்தல் திண்டுக்கல்ல நடக்குது. இடைத்தேர்தல் நின்று வென்று காட்டிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். அதன் பின் பொது தேர்தல் புதுச்சேரியில ஆட்சி பிடிச்சாரு. அதன் பின் தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிச்சாரு. நீ ஒரு தேர்தல் கூட நிக்கலையா? நிப்பாரு சார். நீ எப்ப நிக்கிறது? நாடாளுமன்ற தேர்தல் நிக்கல, நடந்த இடைத்தேர்தல் நிக்கல. நாடாளுமன்ற தேர்தல் எங்கங்க போனீங்க? நீங்க நிக்கிறது தானே. நான் எலெக்ஷனே நிக்க மாட்டேன். ஏங்க எலெக்ஷன் நின்னாதாங்க தெரியும் உங்களுக்கு. நான் நின்னா நான் தலைகீழாதான் குதிப்பேன்னு குதிச்சா என்ன பண்ண முடியும்? நடந்த இடைத்தேர்தல் பொது தேர்தல் நின்று நீங்க உங்க கட்சியினுடைய சதவீதத்தை காட்டுறது. பெண்களும் ஆண்களும் போட்டி போட்டு அவரை தான் நாங்க முதலமைச்சர் ஆக்குவோம், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்றாங்க சார். ஏங்க நான் கூட நிறைய இதை கேள்விப்பட்டேன். நீங்க சொல்ற மாதிரி
கூட ஹாஸ்பிட்டலில் பணிபுரியறவங்க எல்லாமும் சொல்கிறாங்க, ஒரு சிலர் ஸ்டாஃப் நர்ஸு அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்கலாம் சொல்லுவாங்க, நான்லாம் அண்ணன் விஜய் தாங்க அடுத்து சிஎம், அண்ணன் விஜய் நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு தாங்க எங்கள் ஓட்டு. நான் கேட்டேன், சிரிப்பாக கேட்டேன், ஓட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு ஒரு செவிலியர் ஒரு நர்ஸு ஒரு பொண்ணை கேட்டேன். எனக்கு 2018 வந்துடுச்சு, இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கியாமான்னு கேட்டேன். இது வரைக்கும் நான் ஓட்டே போட்டதில்லை. ஓட்டுலாம் எங்கே போய் போடுவாங்க, ஓட்டு எங்கே போய் போடுவாங்க, இந்த டைம் போவியா அப்படின்னு கேட்டேன். இந்த வர 2 லீவு கொடுத்தா போவேன். எங்கம்மா உனக்கு ஊர்? கன்னியாகுமரி ஊர், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி. லீவு கொடுத்தா போவேன். எத்தனை நாள்மா உனக்கு ஹாஸ்பிட்டல் லீவு கொடுப்பாங்க? 2 நாள் லீவு கொடுப்பாங்க. 2 நாளில் கன்னியாகுமரி போயிட்டு வரதுக்கு உனக்கு 2 நாள் ஆகிடும். அப்போ நான் கஷ்டம்தான் போல போகிறது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் விஜய் சிஎம் ஆக்குவேன், விஜய்க்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து களத்தில் இறங்கி கைதாகி மக்களுக்காக போராடி சாலை மறியல் செய்து மக்களுக்காக அரசியல் செய்து மக்களை பற்றி பேசுவதிலே விஜய்க்கு எவனும் கிடையாது. சார் புதுசா ஒரு பார் திறக்க போனாங்க, அந்த பார் திறக்க போன காவலர்கள் எப்படி எதிர்த்தாங்கன்னு நீங்க பாத்துட்டீங்க. எதிர்த்தாங்களா? கையை பிடிச்சு கடிச்சாங்களா? எதிர்த்துதானே சார். எதிர்த்தாங்களா? பாஜகவோ அதிமுகவோ எதிர்த்தாங்களா? கையை பிடிச்சு கடிச்சாங்களா? அன்பு சகோதரர் விஜய்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க தயவு செஞ்சு ஒரு அறிக்கை வெளியிடுங்க. என் தொண்டர்கள் எல்லாம் நான் பேசும்போது, நான் கலந்துக்கிற கூட்டத்துக்குள்ள மரத்துக்கு மரம் அணில் மாரி தாவாதீங்க, கம்பத்துக்கு கம்பம் கரண்ட் மேல ஏறாதீங்க, போலீஸ்னுடைய கைய பிடிச்சி கடிக்காதீங்க, அணில் மாதிரி பண்ணாதீங்கடா தயவு செய்து தற்குறிகளா அப்படின்னு நீங்க அரசின் ஆச்சரிய குறின்னு அப்படின்னு. அவங்க ஆச்சரிய குறி கிடையாது, தற்குறி. பொறுத்தவரை தற்குறி. நீங்க தயவு செய்து சொல்ற இப்படி ஒரு அறிக்கை விடுங்க. அண்ணன் விஜய்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தொண்டர்களை வந்து கேவலப்படுத்துற மாதிரி கையை பிடிச்சு கடிக்கிறான் அப்படின்னு என்னங்க அவனுக்கு இது இருக்குது? தொண்டர் எப்படி அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்கு சார். நான் ஒண்ணு கேக்குறேன், புது பார் திறக்கிறது அதையே பேச மாட்டேங்கிறீங்க. இத்தனை ஆண்டு காலம் நமக்கு சுதந்திரம் பெற்றதுக்கு அப்ப அரசியல் தமிழகத்திலே வந்ததுக்கு பிறகு ஏதாவது ஒரு கட்சி, எத்தனையோ கட்சி, இது காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு இருக்கிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாறுகள்ல யாராவது ஒருத்தர் போலீஸுடைய கையை பிடிச்சி கடிச்சிருக்காங்களா? மரத்துக்கு மரம் அணில் மாரி தாவி இருக்காங்களா? கரண்ட் கம்பத்துல ஏறி இருக்காங்களா? படுத்து இருக்காங்களா? உருண்டு இருக்காங்களா? போலீஸ் அதிகாரிய ஈவோவை அவங்களெல்லாம் வெற்ற சம்பவங்களை பார்த்திருக்கோம் அரசியல் கட்சி. இது வந்து ஒரு எதிர்ப்பு தானே சார்? இது என்னங்க எதிர்ப்பு? போலீஸ்னுடைய கையை பிடிச்சி கடிக்கிறதுலாமாங்க எதிர்ப்பு? தயவு செஞ்சு விஜய் வந்து அவங்க தொண்டர்களை ஃபர்ஸ்ட் அரசியல் படுத்துங்க. அரசியல்னா என்னன்னு சொல்லி, அவருக்கே அரசியல் தெரியாது விஜய்க்கு. கொள்கை தலைவர் அம்பேத்கர், காமராஜர், பெரியார் அவர்களை வச்சிருக்காங்க, நீங்க என்ன வேலு நாச்சியார் அவர்களை வச்சிருக்காங்க, நீங்க என்னன்னா அவருக்கு அரசியல் தெரியும். அவரை நம்ம என்ன சொல்றதுனே தெரியலங்க. திராவிடமோ தமிழ் தேசியமோ ஒண்ணுன்றாரு. என்னன்னே தெரியாதவரு எல்லா தலைவரையும் ஒன்னா போட்டுக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போட்டுக்கிறது, அண்ணாவை போட்டுக்கிறது, அம்பேத்கரை போட்டுக்கிறது, பெரியாரை போட்டுக்கிறது, மொத்த தலைவரையும் போட்டுக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் கருணாநிதி படத்தையும் போட்டு திமுக தாங்க உங்களுக்கு அரசியல் எதிரின்றீங்க. 2021 இவர் தானே திமுகவுக்கு நேரடி ஆதரவு. அவங்கள ஆட்சியில உட்கார வச்சதே நீங்க தானே. சைக்கிள் எடுத்துக்கொண்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை நீங்க தானங்க சைக்கிள் போட்டிட்டு போனீங்க, கருப்பு சேவு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு. நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாரு சார், அதனால மாற்றம் வேணும். ஏமாத்திட்டாங்க. அது எப்படிங்க நீங்க ஏமாத்திட்டாங்க? நான் கேட்கிறேன், பேருக்கு அரசியல் எதிரின்னு சொல்றது, ஆனா அவங்க எடுக்கிற நிலைப்பாடுக்கு நேர் ஆதரவு நிக்கிறது. எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாது, எஸ்ஐஆருக்கு நேரா ஆதரவு கொடுக்கறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு என்ன? எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன், அப்ப நானும் எதிர்ப்பேன். அவங்க அம்பேத்கரை எதிர்த்தா நானும் எதிர்ப்பேன் அம்பேத்கரை. கொள்கை தலைவர் சார். ஏங்க கொள்கையே கிடையாதுங்க டிவிக்கேல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சும்மாங்க இதெல்லாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உங்க கொள்கை என்ன? நான் கேட்கிற போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒண்ணுமே கொள்கையே கிடையாதுங்க அவங்களதுல. கொள்கை இருந்தா நீ ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஸ்டாண்டை நீ ஏன் எடுக்கிற? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எஸ்ஐஆர்னு வருது, அது என்னன்னாச்சு தெரியணும்ல. என்னன்னே தெரியறது கிடையாது, ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருது. இதே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்துச்சு, ஆனா களத்துல இறங்குச்சு இல்ல எஸ்ஐஆருக்கு. மக்களுக்காக போன, நீ எங்க போன மக்களுக்கோசம்? உங்க கட்சி தொண்டனே காணமே. அப்படி எப்படி ஆட்சிக்கு வருவ? எதை வச்சு பேசுற? ஒண்ணுமே கிடையாதுங்க. கொள்கையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. சும்மா பேரை வச்சுக்கிட்டு அங்கங்க பேரை சுத்துறதை தவிர்த்து இவர்களுக்கெல்லாம் 2026 தேர்தல் சரியான பாடம் கற்றுத்தருவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மக்களுக்கோசம் யார் போராடுறவங்க, மக்களை பத்தி யோசிக்கிற எந்த கட்சின்றது மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் சும்மா வர்றது, ஆரம்பிக்கிறது, வந்த உடனே நான் சிஎம் ஆயிடுவேன்றதெல்லாம் எல்லாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவரை எல்லாம் ஒப்பிடுவதற்கு கூட யாரும் கிடையாது.
ஏன்னா அப்பேற்பட்ட தலைவருங்க அவரு. ஆண்ட போது தலைக்கணமும் கிடையாது, மாண்ட போது மடிக்கணமும் கிடையாது. அவரை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வாழ்ந்த தலைவர். நீ வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே ஒரு 2 வருஷம் கூட முழுசா முடியும். தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களை கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏங்க இது ஒரு அரசியல் தானுங்க. தலைவரை வச்சாதான் தமிழ்நாட்டுல அரசியலே பண்ண முடியும். இதே ஸ்டாலினே சொல்லலையா? எல்லாருமே புது கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே அடுத்து நாங்க எம்ஜிஆர் ஆட்சி தான் தருவோம்னு சொல்றானே தவிர்த்து ஒரே ஒருத்தனாச்சு கருணாநிதி ஆட்சி நான் தமிழ்நாட்டுல கொடுப்பேன்னு சொல்றானா? சொல்ல முடியாது. ஏன்னா தலைவர் அப்படிப்பட்ட தலைவர். காமராஜர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி எல்லாம் இதுதாங்க சொல்லுவாங்க. இதே காமராஜர்ன்றீங்க. காமராஜர் இவ்வளவு இழிவா எல்லா கட்சியும் பேசுறானுங்க. இதே விஜய் என்ன கண்டனம் தெரிவிச்சாரு? முக்தார் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. முக்தார் பேசுறா என்ன கண்டனம் விஜய் தெரிவிக்கிறாரு? நீங்க தானே சொல்றீங்க காமராஜர் தாங்க எங்க கொள்கையில இருக்கிற தலைவர்ன்றாரு. என்னங்க நீங்க சொல்றீங்க? காமராஜரை பத்தி என்ன பேசுறீங்க? காமராஜருடைய பிறந்த நாள் எல்லாம் இவங்க ரசிகர் மன்றம் விமர்சையா கொண்டாடிட்டு வந்தாங்க. நூலகம் எல்லாம் போயிட்டு அங்க படிக்கின்ற குழந்தைகளுக்கு எல்லாம் பணம் கொடுத்து என்னென்னமோ பண்ணானுங்க. அப்ப காமராஜர் இழிவா பேசுற நீ என்ன வாய முடிக்கிட்டு இருக்க? தெரியாது பாவம். அவரு சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அரசியல் பாக்குறது, மீதி 5 நாள் ஷூட்டிங்க பாக்குறது. அப்படி இருக்கிற தலைவருங்க. அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வாங்கினீங்க தயவு செஞ்சு. அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் விஜய்க்கே அரசியல் தெரியணும், அப்பதான் அவன் தொண்டனுக்கு தெரியும். விஜய்க்கே அரசியல்னா என்னன்னு தெரியாத போது அவர் தொண்டர்களுக்கு தெரியலன்றதெல்லாம் ஒரு ஆச்சரியமா நான் ஒன்றும் பார்க்கல. அவர் தலைவருக்கே அரசியல் தெரியாது, கூட இருக்க எவனுக்கும் தெரியாது. சார், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செல்வ பெருந்தகை அவர்களும் அதிமுக வந்து ஆட்சிக்கு வர்றதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நம்ம அடுத்து அண்ணன் செல்வ பெருந்தகை தான் சிஎம் ஆக போறாரு. அவருக்கு மட்டும்தாங்க கரெக்டான தகுதி இருக்கு. அவர் தான் சிஎம் அடுத்து தமிழ்நாட்டுக்கு. இல்ல உன் கட்சிக்கே அடுத்து சீட்டு எத்தனை சீட்டுனே உனக்கு தெரியல. கொடுப்பாங்களா? ஆட்சியில பங்கு கேளியானா அதெல்லாம் நாங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே வர நீ எனக்கு அறிவாலயத்தினுடைய வாட்ச்மேன் பதவி கொடுத்தா போதும்னு இருக்கிறவரெல்லாம் செல்வ பெருந்தகை ரொம்ப விமர்சையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சார். செல்வ பெருந்தகை அறிவாலயத்தினுடைய வாட்ச்மேன் பதவி கொடுத்தாவே போதும், எனக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவியெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்துட்டாரே தவிர்த்து அவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே நாங்க பார்க்கல. அவர் அறிவாலயத்தினுடைய வாட்ச்மேனுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பேச்சாளராக இருக்கிற எனக்கு அவசியம் கிடையாது. அவர் ஒரு வாட்ச்மேன். அண்ணா அறிவாலயத்துடைய தேசிய கட்சி, ஒரு பழம்பெரும் கட்சியோட மாநில தேசிய கட்சி. உங்க கட்சியில முதலமைச்சரா இருந்தவர் ஐயா காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்தவர். இன்னைக்கு தமிழகத்திலே கல்வியிலே உயர்ந்திருக்கிறோம், முதல் மாநிலமாக திகழ்ந்திருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு கல்வி கண் திறந்தவர் காமராஜர் ஐயா அவர்கள். அவரை இழிவா பேசுறான், அதுக்கு பேச துப்பு இல்ல. முன்னெல்லாம் என்ன தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் நீ எல்லாம்? நீ திராவிடத்தினுடைய அறிவாலயத்தினுடைய வாட்ச்மேன் தான் உனக்கு சரி. இந்த தயவு செய்து அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு வாட்ச்மேனா போயிடுங்க. ப்ளூ கலர் ஷர்ட் ப்ளூ கலர் பேண்ட் போட்டு வாட்ச்மேனா போய் உட்காந்துரு. அதான் அண்ணன் செல்வ பெருந்தகைக்கெல்லாம் சரியா இருக்கும். வாட்ச்மேனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, ரோட்ல நின்று திமுகவினரும் விசிகாவினரும் சண்டை போடுறாங்க. எப்படி அந்த சுவர்ல திருமாவர்களின் பேரை நீங்க எழுதுவீங்க? அது திமுகவோட பேர் தான் எழுதணும், அது எங்க சுவர் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அது தொடர்ந்து நடந்துதாங்க இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துல சமூக நீதி எங்கதான் இருக்குன்னு தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசுறாங்க. இவர் வாட்ச்மேன் 2. ஏன்னா நான் சொல்றேன் இல்ல எழுச்சி நாயகன் ஒண்ணு சொல்றேன் நானு. இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. வேற ஆட்சி ஒன்றும் நடக்கல. பாஜக ஆட்சி இவங்க சொல்ற போது பிஜேபி வந்துடும், இவங்க பாதுகாப்பு இல்லை, அவங்க அந்த மாதிரி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். இவங்க சொல்றது ஏற்ப அவங்க ஆட்சி இல்லை. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. சமூக நீதியினுடைய காவலர் ஐயா ஸ்டாலின் தான் முதலமைச்சர், வேற யாரும் கிடையாது. சமூக நீதி காவலர் தான் முதலமைச்சரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இவர் சமூக நீதியை காத்த தலைவர். அவர் காக்கிற தலைவர், இவர் காத்த தலைவர். இவருடைய கட்சி கொடிக்கம்பம் நடுவதற்கு துப்பில்லை. மதுரையில கட்சி கொடிக்கம்பத்தை நடுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இவருக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைக்கிறான், சீட்டை உயர்த்தி கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கின்ற இவரெல்லாம் எதை பத்தி பேசுவார் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கூட்டணியே எனக்கு எப்பா ஸ்டாலின் நீ பணம் கொடுத்தா போதும், நீ வேற ஒண்ணுமே வேணாம் எனக்கு அப்படின்ற நிலைமை பிளாஸ்டிக் சேரும் அப்ப இந்த எலெக்ஷன்ல கேட்டிருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தை நான் கேள்விப்பட்டேன். கூடுதலா சீட்டும் ஒரு 4 கம்பவுண்டர் சேரும் கொடுத்தாவே போதும்னு அண்ணன் திருமாவளவன் முடிவு பண்ணிட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு குறிப்பிட்ட தலைவர் அவர். நீங்க மக்களின் தலைவர் தான், நான் இல்லன்னு சொல்றேன். அந்த மக்களுக்காக நீங்க போராடவில்லையே. அந்த மக்களுக்காக நீங்க என்னங்க பண்ணீங்க? சமூக நீதின்றீங்களே, சமூக நீதியை காவு வாங்குகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி திகழும் போது நீங்க எங்க போனீங்க? இதே ஸ்டாலினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது சட்டப்பேரவையினுடைய தலைவர் அண்ணன் தனபால் பட்டியலத்தை சார்ந்தவர், அவரை சட்டையை பிடிச்சு வெளியே தள்ளி அவர் மேசை மீது ஏறி ஆட்டம் போட்டவர்களுக்கெல்லாம்
கண்டனம் தெரிவிக்காத நீ எல்லாம் சமூக நீதி பத்தி பேசலாமா? தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி பேசலாமா? நீ ஒண்ணுமே வாய் திறக்காத ஆளியா நீ எல்லாம்? நீங்க எல்லாம் எதை பத்திங்க பேசுவீங்க? இன்னைக்கு ஒரு பகுதியில மலத்தை கலந்துடுறான், அதை பத்தியே பேச துப்பு இல்ல. பட்டியல எங்க பேசுறீங்க? அந்த கூட்டணியில இருந்து வெளியே வாங்க. நீங்க இன்ன வரைக்கும் அதுக்கு கண்டுபிடிச்சாங்களா? தீர்வு கிடைச்சிச்சா? எவன் கலந்தான்னு கண்டுபிடிச்சு முடிஞ்சா? நீ ஏன் கூட்டணியில் இருக்க? வெளியே வா. நீ எல்லாம் வெளியே விட்டு வா. அண்ணன் திருமாவளவன் வாழ்க. நான் அதிமுக இருக்க நான் சொல்றேன், அண்ணன் திருமாவளவன் வாழ்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுக்கின்ற அண்ணன் திருமாவளவன் வாழ்கன்னு நான் சொல்லுவேன். அதிகாரத்துல இருந்தா தானே சார் நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஏங்க அதிகாரமே தேவையில்லைங்க. நீங்க முதல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நில்லுங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நில்லுங்க. தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்தப்பட்ட மக்களா மாத்தணும்னு நினைங்க. முதல்ல நீங்க உயர்ந்தப்பட்டவரா மாறினா போதாது. தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருமே உயர்ந்தப்பட்ட மக்களா மாத்துவேன்னு ஆசைப்படுங்க முதல்ல. அப்படி அந்த கூட்டணியை விட்டு நீங்க வெளியே வாங்க சார். முதல்ல தூய்மை பணியாளர் அவ்வளவு பேர் போராட்டி கொண்டிருந்தாங்க, அவருடைய கூலி கேட்டு போராடினாங்க. அப்ப இந்த முதலமைச்சர் கூலி பணம் பார்க்க போனாரு, அதை கண்டிச்சு நீங்க வெளியே வாங்க கூட்டணியை விட்டு. முதல்ல அண்ணன் திருமாவளவன் வாழ்கன்னு இந்த ஆரணி கோகுல் அதிமுக இருக்கின்ற ஆரணி கோகுல் நான் சொல்றேன். அதெல்லாம் உன்னால பண்ண முடியல, ஒன்னும் பண்ண முடியல, சேர் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன்னா நீ எல்லாம் எப்படிங்க அந்த மக்களுக்காக தலைவர் நாங்க ஏத்துக்க முடியும்? ஓகே சார், இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளித்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.